ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்ட் 2 கிரிக்கெட் ப்ரோக்ராம் வந்து எப்படி இன்னும் நல்லா டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதாவது பார்ட் 1ல் நம்ம ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த பார்ட் 2ல் வந்து இன்னும் சில ப்ரோக்ராமில் வந்து என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். இதுதான் நம்ம பார்ட் 1ல் நம்ம செஞ்ச ப்ரோக்ராமு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இது வரைக்கும் வந்து நம்மளுக்கு ஃபார் லூப் உள்ளக்க இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வரைக்கும், அதாவது லைன் நம்பர் 9லேருந்து 24 வரைக்கும் ஃபார் லூப்பில் இது எல்லாமே ஃபார் லூப்புக்குரிய ஸ்டேட்மெண்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 25லேருந்து ஆரம்பிக்கிறது எல்லாம் ஒயில் லூப்பில் இருக்குது. அதாவது ஃபாரை விட்டு வெளியில் இருக்குது. இது எல்லாம் ஒயிலில் இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் 25லேருந்து 35 வரைக்கும் ஒயில் உள்ளக்க இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த 37லேருந்து 44 வரைக்கும் ஒயில் வெளியில் இருக்குது. இந்த 37 வரைக்கும் 44 வரைக்கும் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒயில் லூப்பை விட்டு வெளியில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே இஃப் ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். எத்தனை இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம 6 இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ இதில் வந்து இப்போ எக்ஸோட கண்டிஷன் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே வந்து கண்டிஷன் கம்ப்யூட்டர் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணும் எக்ஸோட வேல்யூ 0வான்னு. அப்போ கண்டிஷன் 2 ஆயிடுச்சுனாக்க பால் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பால் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும் கம்ப்யூட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் கம்ப்யூட்டர் வந்து செக் பண்ணும் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்குது. அதனால் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். திருப்பி இந்த கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். திருப்பி இந்த கண்டிஷன் செக் பண்ணோம், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். அப்புறம் இந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கும், இதுவும் ஃபால்ஸ் ஆயிரும். அப்புறம் இந்த கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும், ஃபால்ஸ் ஆயிரும். அப்புறம் கடைசியாக உங்களுக்கு இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகி கம்ப்யூட்டரில் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து என்ன செய்யணும்னா ஒவ்வொரு வாட்டியும் செக் பண்ணுறதுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து இப்போ 0ன்னு இருந்துச்சுனாக்க இதை செக் பண்ணி பார்க்கும். கண்டிஷன் 2 ஆயிடுச்சுனாக்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிடணும். அப்படி பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் வந்து என்ன செய்யும்னா இந்த லைனையும் செக் பண்ணி பார்க்கும். ஆனால் நம்ம அப்படி பார்க்க விடாமல் செய்யலாம். அதுக்கு என்ன செய்யணும்னா எல்-இஃப்னு நம்ம கீவேர்டை சேர்க்கணும். எல்-இஃப், அதாவது கண்டிஷன் வந்து செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து செக் பண்ணி பார்க்கும் எக்ஸோட வேல்யூ 0வான்னு. அப்போ கண்டிஷன் 2. அதனால் இந்த லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் வந்து என்ன செய்யாதுன்னா திருப்பி இந்த லைனை செக் பண்ணி பார்க்காது. திருப்பி இந்த லைனெல்லாம் செக் பண்ணி பார்க்காது. ஏன்னா எல்-இஃப்ன்ற இருக்கிறனால இந்த லைனெல்லாம் செக் பண்ணி பார்க்காது. நேராக இந்த 23rd லைனை வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த 11th ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்ட பிறகு கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். அதனால் 12th ஸ்டேட்மெண்ட்டையும் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நேராக 23rd ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். நடுவில் இந்த 13th 14th ஸ்டேட்மெண்ட்டு 15th 17th ஸ்டேட்மெண்ட்டு 19th ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் செக் பண்ணி பார்க்காது. ஏன்னா நம்ம எல்-இஃப்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ சப்போஸ் எக்ஸோட வேல்யூ வந்து 2ன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸோட வேல்யூ 0ன்னு இருக்கு, அதனால் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 1ன்னு இருக்குது, இதுவும் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 2, அதனால் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிரும். அதனால் என்ன செய்யணும்னா கம்ப்யூட்டர் இந்த பால் இஸ் ஈக்குவல் டு தேர்ட் பால் அப்படின்ற லைனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நேராக கம்ப்யூட்டர் வந்து என்ன செய்யும்னாக்கா அடுத்தது இந்த 23rd லைனுக்கு வந்துடும். திருப்பி இந்த கண்டிஷன் செக் பண்ணி பார்க்காது. 17th இருக்கிற கண்டிஷன் செக் பண்ணி பார்க்காது. 19th லைனில் இருக்கிற இந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்க்காது. அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனும் கம்ப்யூட்டர் வந்து செக் பண்ணி பார்க்காது. நேராக இந்த 23rd லைனை வந்து கம்ப்யூட்டர் வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம எல்-இஃப்னு கொடுக்கணும். இந்த எல்-இஃப்ன்ற வேர்டை யூஸ் பண்ணிட்டோம்னா ஒரு வாட்டி கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கீழே இருக்கிற கண்டிஷன்லாம் செக் பண்ணி பார்க்காது. கம்ப்யூட்டர் வந்து இந்த ஒவ்வொரு கண்டிஷனும் செக் பண்ணி பார்க்காது. எப்போனாக்கா ஒரு வாட்டி கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா. ஸோ இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஃபைல் வந்து சேவ் பண்ணிவிட்டு ரன்.
ஸோ பிளேயர் 1 ஸ்கோர் வந்து 23, பிளேயர் 2 ஸ்கோர் வந்து 13. ஸோ பிளேயர் 1 வந்து ஒன் த மேட்ச்னு வருது. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டைம் டாட் ஸ்லீப்புன்னு போட்டிருக்கோம். 0.5னாக்கா ஒரு செகண்டுக்கும் கீழே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேயும் 24th லைன்லேயும் பார்த்தீங்கன்னா டைம் டாட் ஸ்லீப்புன்னு இருக்குது. இந்த 6th லைன்லேயும் இருக்குது. இந்த 6th லைன்லேயும் 24th லைன்லேயும் இருக்குது. இதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம்னா ஃபார் லூப் உள்ளக்க நம்ம வச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் உள்ளக்க டைம் டாட் ஸ்லீப்னு வச்சிடலாம். 0.5. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு நம்மளுக்கு தேவையில்லை, இதை எடுத்துடலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த டைம் டாட் ஸ்லீப்பையும் நம்ம எடுத்துடலாம். ஏன்னா நம்ம இதில் வச்சுருக்கோம். ஃபார் லூப் உள்ளக்க 9th அதாவது ஃபஸ்ட்டு லைன்லேயே நம்ம வச்சிட்டோம். ஃபார் லூப்பில் ஃபஸ்ட்டு லைன்லேயே நம்ம இந்த டைம் டாட் ஸ்லீப்னு வச்சிட்டனால இந்த 6th லைனில் இருந்தது நம்மளுக்கு தேவைப்படாது, 25th லைனில் இருந்ததும் நம்மளுக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் இங்கே பார்த்தீங்கன்னா பிளேயர் 1 ஸ்கோர் இஸ் 23ன்னு காமிக்குது. அதுக்கப்புறம் பிளேயர் 2 ஸ்கோர் இஸ் 13ன்னு காமிக்குது. அப்புறம் பிளேயர் 1 வந்து ஒன் த மேட்ச்னு காமிக்குது. இந்த பிளேயர் 1 பிளேயர் 2 இருக்கிற இடத்துல நம்ம ஏதாவது பேர் வர வைக்கலாம். பேரோ இல்லாட்டினா டீம் பேரோ வர வைக்கலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா இன்புட் கொடுக்கணும். நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ காப்பி பண்ணிவிட்டு திருப்பியும் பேஸ்ட் பண்ணுறோம். இங்கே வந்து பிளேயர் 2 நேமு. அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா இங்கே வந்து பிளேயர் 1 ஸ்கோர்னு இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம இந்த பிளேயர் 1 நேம்ன்ற வேரியபிளை இந்த இடத்துல நம்ம போட்டுடணும். இங்கே வந்து பிளேயர் 2 நேம். ஏன்னா இங்கே வந்து பிளேயருடைய நேம் இருக்கும். இந்த வேரியபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிளேயர் 1 நேம் வேரியபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்டர் பண்ண பிளேயருடைய நேம் வந்து இந்த இடத்துல இருக்கும். அது வந்து டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி அவங்க ஜெயிச்சிட்ட பிறகு அவங்களுடைய நேம் வரணும். அதனால் அந்த வேரியபிள் வந்து நம்ம சேர்க்குறோம். பிளேயர் 1 நேம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ஃபைல் வந்து ரன் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தோம்னா என்ன எரர்னு பார்த்தோம்னாக்க இங்கே கோட்ஸ் வராது, இங்கே தான் கோட்ஸ் வரும். ஸோ ஃபைல் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறோம். அதே தான் டபுள் கோட்ஸ் வந்து இங்கே வரும். ஏன்னா இது வந்து வேரியபிள் நேம். வேரியபிள் நேமுக்கு நம்ம டபுள் கோட்ஸ் கொடுக்கணும் தேவையில்லை. ஃபைலில் போய் சேவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பிளேயர் நேம் கேட்கும். பிளேயர் 1 நேம் வந்து நம்ம டிஎம் பேர் வேணால் கொடுப்போம், சிஎஸ்கே. அதே மாதிரி பிளேயர் 2 நேம் கேட்குது. இங்கே வந்து நம்ம மும்பை இந்தியன்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஸ்கோர் வந்து 17. அடுத்து மும்பை இந்தியன்ஸ் ஸ்கோர் வந்து 21. ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஒன் த மேட்ச். அதனால் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிளேயர் 1ன்னு வந்துச்சு. இங்கே வந்து நம்மளுக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு பதிலாக பிளேயர் 2ன்னு வந்துச்சு. அதே மாதிரி இங்கே வந்து பிளேயர் 1 இல்லாட்டினா பிளேயர் 2 ஒன் த மேட்ச்னு வரும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து கொடுத்த இன்புட் கொடுத்துருக்கோம். சிஎஸ்கே அப்புறம் மும்பை இந்தியன்ஸ்னு கொடுத்துருக்கோம். அந்த பேர் தான் இந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த ப்ரோக்ராமை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இதை காப்பி பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த ப்ரோக்ராமில் முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ரேண்டம் மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் இருக்குது.
rand.intன்ற ஃபங்க்ஷன் இருக்குது. அப்புறம் ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபார் லூப்பு, ஒயில் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் ப்ரோக்ராம் வந்து உங்களுடைய ப்ரோக்ராமிங் ஸ்கில் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஜெப நேரம். ஏசாமி, படிக்கும்போது புரிந்து படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ப்ரோக்ராம் எழுதுவதற்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் தாங்க ஏசாமி. ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நிறைய தகவலோடு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.